ஸ்கூலில் முதல் மார்க் வாங்குறான், 2ஆம் மார்க் வாங்குறான், 3 பேர். இந்த 3ஆம் ரேங்க் வாங்கின போட்டு அவன் ஆத்தப்ப அடிப்பாங்க. ஏன் நீ முதல் வாங்குற? ஆமாம். எதுக்குன்னா அப்போ அவன் வரக்கூடாதுன்றதில்ல, நீ வாங்குன்றது அர்த்தம். நன்றி படத்தில் அர்ஜுனுக்கு டப்பிங் நான் தான் பேசினேன். ஓகே. டப்பிங் நான் தான் பேசினேன். அது என்னென்னா ஊமை சார்லாம் உண்மையிலே இருக்குது. நம்மலாம் தெரியல இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறீங்க இந்த வயசில் இவ்வளோ நேரத்தெல்லாம் பார்த்தா கிட்டு நான் போவேன். அவர் ரொம்ப ஆக்டிவ் இல்லை சார். நான் என்னடா நம்ம பிள்ளை இந்த வயசில் நடிக்கிற கிட்டு போனார். நான் அப்படி திரும்பி சில போயிட்டாரு. உங்களுக்கும் இளையராஜா சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற வெற்றியில் அவருக்கும் பாதி பங்கு இருக்குது அப்படின்னு. பாதி பங்கு இல்லை, முழு பங்கு. இந்த 2Kன்னு சொல்கிறாங்க 2000க்கு மேலே, அதுலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கி 10 படம் 4 படம் சாமானியம் போயிட்டுருக்கு. ஸ்ரீரங்கத்தில் பொறுத்தவரை இந்த கேப்பில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு லேடிஸ் ஆகட்டும், கிராம மக்களாகட்டும், யாராகட்டும், படித்தவங்க படிக்காதவங்க வேலை யாராக இருந்தாலும் அது ராமராஜன்னா அவருடைய பாட்டு ஞாபகம். பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, பூமியில் வண்டு பல்லாண்டு பாடுது, யாருக்கு இந்த கல்யாண ஊர்வலமோன்னு ஒரு இது ஸ்கேட்டிங்லேயே பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்கே எடுக்கிறாங்க? ஒரு பாட்டை 3 கேரட் பண்ணி 3 தடவை ஃபுல் பாட்டு படி ஒரே படம் எங்கள் ஊர் பாட்டு இருந்தேன். அது ரேகாவுக்கு பெருத்த யோகம் ஆசாபாஷா படிப்பேன். ஸ்பீக்கர் இருந்தாலும் நான் என்னுடைய பயணமே 4 வருஷம் தானே, ஒன்லி 4 இயர்ஸ். 86 படம் வெளியாச்சு, 87, 88, 89, 90 இந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறோம். குறுகிய காலத்திலேயே வந்து மக்கள் நாயகனா மாறின நீங்க வந்து அப்போ இருந்த சூழல்ல வந்து அதிகபட்சமா சம்பளம் வாங்கினது நீங்க தான், கிட்டத்தட்ட 1 கோடி. ரஜினி சாரே உங்களை பார்த்து வந்து என்னப்பா அது அவர் மட்டும் அப்படி இருக்காருன்னு பார்த்து வியந்தது, உங்களை பார்த்து பொறாமப்பட்ட தருணங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உண்மையா சார்? அதாங்க உண்மை. என்னன்னா ஒரு ஸ்கூலில் முதல் மார்க் வாங்குறான், 2ஆம் மார்க் வாங்குறான், 3 பேர். இந்த 3ஆம் ரேங்க் வாங்கின போட்டு அவன் ஆத்தப்ப அடிப்பாங்க. ஏன் நீ முதல் வாங்குற? ஆமாம். எதுக்குன்னா அப்போ அவன் வரக்கூடாதுன்றதில்ல, நீ வாங்குன்றது அர்த்தம். இப்போ அவர் நம்பரும் இருந்தாலும் இந்த 4க்கு 3க்கு வர்றோம், 3 2க்கு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம மிதிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளனா அது வந்து போட்டி இல்லை, பொறாமை இல்லை. அந்த படிப்பினுடைய தன்மை மாறுற மாதிரி நம்மளோட அப்படின்ற ஒரு அது இருந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த லேடிஸ் கூட இருந்தது உண்மைதான். அது ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு. அந்த 89 மட்டும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சு. அப்புறம் அவர் நேற்று கூட சார் பார்த்தேன், ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு தம்பி ராமையா மகனுக்கும் நம்ம அர்ஜுன் நடிகர் மகன் அர்ஜுன் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம். நன்றின்னு படத்தில் எங்கிட்ட இருந்து அறிமுகப்படுத்தினார். நன்றி படத்தில் அர்ஜுனுக்கு டப்பிங் நான் தான் பேசினேன். டப்பிங் நான் தான் பேசினேன். அது என்னென்னா ஊமை டப்பி வாய்ஸில் இல்லை, அர்ஜுன் அதை பார்த்தா ஊமை ஆகி பண்ணிப்பார். பார்த்தேன் ஐ சார் வணக்கம் சார் என்ன சார் பார்த்தேன் அப்படின்னு. அவர் அது கிரேட்டில் தான் சொல்லுவாங்க. ரஜினி சார்லாம் உண்மையிலே இருக்குது. நம்மலாம் தெரியல இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறீங்க இந்த வயசில் இவ்வளோ நேரத்தெல்லாம் பார்த்தா கிட்டு நான் போவேன். அவர் ரொம்ப ஆக்டிவ் இல்லை சார். நான் என்னடா நம்ம பிள்ளை இந்த வயசில் நடிக்கிற கிட்டு போனார். நான் அப்படி திரும்பி சில போயிட்டார். எதுக்கு வருங்க பார்க்குறேன் வணக்கண்ணே அப்படின்னு. அவ்வளோ ஃபாஸ்ட் உண்மை. அந்த அளவுக்கு பெரிய கிரேஸ். அது உண்மையிலே பாலச்சந்திரன் சாருக்கு வந்து காலமெல்லாம் சினிமா உலகம் நிலை கண்டிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா 2 பேர் கெட்ட உதவி போயிட்டார், ரஜினி சார் கமல் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு இயக்குனராக உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இயக்குனர்களாக அந்த காலகட்டத்தில் யாரை சொல்லுவீங்க சார்? எனக்கு ரோல் மாடலாவா? நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அங்கே சின்ன பிள்ளையா? ஆமாம் ஆமாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபி நாராயணன், ஓகே, பீம்சி, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவங்களோட ரொம்ப விரும்பி பார்த்தேன். டைரக்டர் இல்லை பாலச்சந்தர் சார். பாலச்சந்தர் சார் அப்படின்னா நான் மதுரை கல்பனா பார்த்தேன். அவரோ துராதி ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதி பண்ணுவார். எல்லா படம் பார்ப்பேன், எல்லாம் பிடிக்கும். ஒவ்வொருத்தர் டைப்பும் இருக்கும். அப்படி இவங்கன்னு இப்படி ரூட் பிடிச்சிட்டு இருப்பேன். அதில் வந்து நான் வந்து சிவாஜி சார் பிரபுசோட அஸ்டனை பண்ணியிருக்கேன். அவர் கீழே பண்ணேன். நான் சிவாஜி சார் நேரில் பார்க்கும்போது ஒரு பூஜையில் பார்த்தேன், சூரட சிவஜி பூஜை பார்த்தேன், முத்துராம் சார் பார்த்தேன். ஆனால் தலைவர் எம்ஜிஆரையும் சிவாஜி சார் நடிசனம் பார்க்கல. பட் சிவாஜி சாரை பார்த்துட்டேன். பட் நடிக்கிற வாய்ப்பு என்பது என்னென்னா சிவாஜி சாரை வச்சு பல ஹிட்டு கொடுத்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம். சிவாஜி சார் கூட நடிக்கலை, ஆனால் அவரை வச்சு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கூட நடிச்சோமே என்று ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆரை சூழ்வதில்லை. ஏன்னா வைக்கும்போது கரெக்டாக மில் தொழிலாளி பிஆர் விஜயமொழி வந்து அவங்க சேர்ந்து எடுத்த படம். அது டைரக்டர் ஜெகநாதன்.
நான் கேட்டேன், இதே யார் டைரக்டருக்கு ஏஜ் ஆனது? இதே டைரக்டரா? ஆனால் ஓகேப்பானா புரட்சி தலைவர் வச்சு பண்ண ஒரு டைரக்டரும் பண்ணுறாரு, அப்போதுப்பா அந்த ஒரு திருப்தி பட்டேன் என்னுடைய இதில் அந்த லெஜண்ட்ஸ். ஸோ அது மாதிரி கரகாட்டக்காரன் படத்துல உங்க கூட காந்தி அம்மாவும் காந்திமதி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நடிச்ச அனுபவங்கள் எப்படி இருந்தது சார்? பார்த்தா அப்படியே அவங்க இது பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல பழகிறவும் அருமையாக இப்போ தாய் மாதிரி தான் இருக்கும். நல்ல அம்மா, நல்ல பேச பெரிய ஆர்டிஸ்ட் பேங்க. அது மாதிரி உங்க கூட தொடர்ந்து ரேகா மேம்ல தொடங்கி நிறைய ஹீரோயின்ஸ், கௌதமி மேமா இருக்கட்டும், வரிசையா நிறைய அப்போதைக்கு முன்னணியில் இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே நடிச்சாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்னா அது யாரு சார்? எனக்கு பிடிக்கலன்னு யாரும் கிடையாது. ஓகே. இந்த கேரக்டருக்கு வர நடிக்க பிடிக்கும். ரேகான்னா எனக்கு வந்து அன்றைக்கி சொன்னால் ஆரம்பத்தில் நம்ம ஒன்று முரளி சீதா, முரளி கிடைக்கல, சீதா கிடைக்கும் போது சீதாவும் அவங்க டேட்டு பிஸி ஆகிட்டாங்க. அப்போ யார் ஹீரோம்போது இல்லை கடலோக்கு வந்து படம் பண்ணுறார் பாரதியா சார் அப்படி சொன்னோன்னே நான் ஏற்கனவே பாரதியாசனுடைய ரசிகனால டைரக்டர் படம் பாரதியாசா படமா அப்புறம் அது பொண்ணு ஓகே தரக்குன்னு போட்டுக்கணும். அது ரேகா ஆகி பண்ணாப்புல. பட் ரேகா ஆகி பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஊர் படம் செகண்டாப்பில் ரேகா நான் போட்டு அப்படி இது பண்ணிக்கிட்டேன். கௌதமி எப்படின்னா குரு சிஷியன் படம் பண்ணுறாங்க, அஜித் சார் படம் ஃபஸ்ட்டு ஆகி பண்ணிகிட்ருக்கு. அப்போது நம்ம ஊர் நான் இப்படி சூப்பராக வந்து ஏவிஎம் சாரை பார்த்துருப்போம் பண்ணுறோம். அப்போ அந்த குரு சிஷியன் ஸ்டில் பார்க்கும்போது பொண்ணு ஒயிட் அண்ட் பிளாக் நெட்டில் ஒரு ஃபோட்டோ வருதுக்கு. இது யார் இதுதான் சார் நடிக்குது அஜித் சார் ஜோடியா நியூ ஃபேஸ் அப்படின்னு. அந்த போட்டோ கொண்டு எங்கள் நம்ம நான் பூஜை நடக்கும்போது ஏவிஎம் கார்டனில் அந்த போட்டோ காமிச்சாப்புல. ஸோ இப்போ கௌதமி பார்த்தேன் பிளாக் அண்ட் படம். இந்த பொண்ணு பழைய சுமுத்திர மாதிரி இருக்கிறியா, ஓகே போடுறோம் போ அப்படின்ட்டு போட்டேன். அது ஒரு ஷூட்டிங் வந்துச்சு பூஜைக்கு. பார்க்கும்போது அங்கேருந்து வரும்பொழுது அந்த வந்து அந்த டைரக்டர் இருந்தனால எனக்கு தெரியலன்னு தெரியாது. வந்து பார்த்தேன் வச்சேன் ஓகே கரெக்டாக அந்த ஆரம்பிச்சு அந்த மேட்சிங் காம்பினேஷன்லாம் இருந்தது. நான் டக்குன்னு ஒரே இடத்துல நான் நார்மல் கொடுத்துட்டேன். அந்த பேர் அந்த ஹீட்டு சமாசமாகவும் கரெக்டாக இருந்தது, லுக் வந்தது. ஒரு ஒன்று நம்ம ஒரு நாயகன் எங்கள் ஒரு காக்கரும் எங்கள் ஒரு மாப்பிள்ளை பொங்கிடும் ஒரு 4 படம் ஒரே இடத்துல கொடுத்துட்டேன். அப்போ அது வந்து அதிகமாக ஆகி போச்சு. 7 படம் ஆகி போச்சு, 6 படம் ஹிட். ஒரு படம் பாடல்களும் பயங்கர ஹிட் ஆச்சு உங்களோட பேர்ல. கௌதமியோட 7 படம், ரேகாவோட 5 படம் ஹிட்டு, கனகா கூட 2 படம் 2 அதாவது இப்போ இங்கேயே போயிடுச்சு. தங்கமன்றசாவும் கரகாட்டம். அது மாதிரி வந்து ஒரு இயக்குனராக இருந்தப்போ உங்களுடைய நீங்க டைரக்ட் பண்ண படத்தை பார்த்து வியந்த அதே பாரதி ராஜா சார் வந்து நீங்க ஹீரோவானதுக்கு அப்புறம் ஏதாவது பாராட்டி இருக்காருங்களா சார்? சாரோடைய ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது இருந்துச்சு? எனக்கு ஒரு நாள் சாரை பார்த்தேன், பிரசாத் இருக்கிறதுல போயிருந்தேன். அப்போ அந்த வில்லுப்பாட்டுக்காரெலாம் ஒரு சீன் வரும். அது ராஜானை புக் பண்ணுறதுக்காக ஒரு சீன் எடுத்தாங்க. அப்போ இங்கே எடுத்தாங்க. அப்போ ராஜானை கச்சேரி எங்களுக்காக வருவார். அவர் வந்து அமரன் நிற்பார், இவர் இளையராஜா சொல்லுவார், செந்தி சொல்லுவாப்பில் இல்லை இவர் இளையராஜா இல்லை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது அப்போ இந்த வில்லுப்பாட்டுக்காரங்க இப்படி இந்த சந்தனத்தில் வில்லு மாதிரியே போட்டிருந்தேன். அப்போ வந்து டைரக்டர் பாரு சார் என்னப்பா பண்ணேன் வில்லு போட்டுக்கிறேன் சார், அதனால வில்லு மாதிரியே போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி சார் நீ என்ன பண்ண ஓடுவீங்க உனக்கு என்ன அப்படின்னா அவள் சொன்னவர் தான் நான் சொல்லி நான் சின்ன பிள்ளைத்தனமாக போய் சார் வில்லு போட்டுக்கிறேன்னா அதனால வந்து வில்லு மாதிரியே போட்டிருக்கேன் சந்தனா பண்ண பார்த்தாரு. நீ என்ன பண்ண ஓடுவீங்க அப்போ ஓகே கை விடுப்பேன். ரொம்ப நல்ல மனுஷன் தாங்க பாரதிராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளவு அந்நியமாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இளையராஜா சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்ற வெற்றியில அவருக்கும் பாதி பங்கு இருக்கு அப்படின்னு. பாதி பங்கு இல்லை, முழு பங்கு. இந்த 2Kன்னு சொல்கிறாங்கல்ல 2000க்கு மேலே, அதுலேருந்து இது வரைக்கும் இன்றைக்கி 10 படம் 4 படம் சாமானியம் போயிட்டுருக்கு. ஸ்ரீரங்கனை பொறுத்தவரை இந்த கேப்பில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு லேடிஸ் ஆகட்டும், கிராம மக்களாகட்டும், யாராகட்டும், படித்தவங்க படிக்காதவங்க வேலை யாராக இருந்தாலும் அது ராமராஜன்னா அவருடைய பாட்டு ஞாபகம். ஸோ இந்த பாட்டை அவர் கொடுக்குறதுக்கு என்னை மறந்துருப்பாங்க. எல்லோரும் கொடுத்துருக்காரு, அந்த பெரிய விஷயம். நீங்கள் நல்லா எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஹீரோக்களுக்குமே அவர் சுற்றி சொல்லிட்டீங்க கதையில் யார் ஹீரோனா கரெக்டாக இந்த டியூன் இந்த மாதிரி போட்டுருக்கேன். அதில் நமக்கு வந்து அந்த வில்லேஜில் அதிகம் போட்டுருக்கேன். அது இன்னொரு யோகம் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு கலைவாணி சரஸ்வதி நான் சின்ன பிள்ளையே பாட்டு அப்போ விரும்பி பார்ப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ இசையில் எந்த அளவுக்கு இருக்குன்னா நாங்கள் டூயிங் டேஸ் வேலை செய்யும்போது வாணி ரயில் படம் போட்டோம். அப்போ அது சிவாஜி சாரும் முத்தரம்சம் பண்ணிப்பாங்க, வாணிச்சு டபுளாஷ் பண்ணிப்பாங்க. அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போ நான் டிக்கெட் கொடுத்துட்டு ஒரு பாட்டு வரும். இப்போ ஏன்னா அது எஸ்பிபி எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது, அந்த நேரத்துக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு சூப்பராக தெரியாது. அந்த மேட்டில் ரோட்டில் வந்து ஸ்கேட்டிங்லேயே பாடுவாங்க ஒரு பாட்டு முத்தரம்சம். அது உண்மையிலே அருமையாக பாட்டு பாடுறாங்க. இன்றைக்கி போனால் பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது, பூமியில் வண்டு பல்லாண்டு பாடுது, யாருக்கு இந்த கல்யாண ஊர்வலமோன்னு ஒரு இது ஸ்கேட்டிங்லேயே பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்கே எடுக்கிறாங்க? இது புதுசு இல்லையா? நான் சொல்கிறது 74 சார். இன்னைக்கும் ரசிக்கிறது வந்து உங்களை மாதிரியான நடிகர்கள் நடிச்ச படங்களை தான் சார் போய் தேடி தேடி பார்க்குறேன். இன்னைக்கு எத்தனை நினைச்சிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவோ நீங்கள் லேட்டஸ்ட் சார் ரோட்டில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணி 2 லவர்ஸ் வந்து ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லுக்கு டிங்கு 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 போவாங்கன்னு அந்த பாட்டு அப்படி இருக்கும். அதே மாதிரி முத்துராமன் சருக்கும் வாணிசிக்கு கூட
இன்னொரு படம் முல்லைக்கு பல்லக்கு. அந்த 2 பாட்டு கலப்போம். இதுக்காகவே இங்கே சாப்பிட்ட நேரம் தெரியும், தேட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த வரும்னு டக்குனு வந்து படம் பாட ஆரம்பிச்சு. அப்போ இசையில் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு இருக்கிறனால இப்போ என்னுடைய டைரக்ஷன் படங்களுமே 5 படம் அமர்தம் பண்ணார். வேற ஏன் போடல, மெனக்கத்த பொண்ணு, மருதாணி, சோழ புஷ்பங்கள், கரகாட்டக இது அலோய பேசு அண்டு வந்து மறக்க மாட்டேன். 5 படம் அமர்றது தான். அப்புறம் கண்டிப்பாக அப்படி ராஜா வந்துட்டார் தான். நம்ம ஊரில் மொதல் படமே அமரஞ்ச மியூசிக். ஓகே. அது முதல் படத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல யோகம் பாருங்கள். ஒரு பாட்டு வருது, ஒரு பேத்தாஸ் பாட்டு. அதில் ரேகா, நான் ரேகா அண்ணி கொலை பண்ணி நான் ஏற்றி போய் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்போ பாடும்போது பேத்தாஸ் பாருங்கள், மியூசிக் கங்கைமரன். அந்த பாட்டை பாடுறது எம்எஸ் வியா. அந்த பாட்டு நடிக்கிறது கணேஷ். ஒரே பாட்டுக்கு 3 மியூசிக் எடுத்தோம் ஃபஸ்ட்டு படத்துலேயே. அந்த அமைதி வரணும். இது எப்படி எனக்கு தெரியும்? நான் அஸ்டண்டாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சினிமா சின்ன வயசுல பண்ணதான் தெரியும். ஒரே பாட்டில் 3 மியூசிக் வேலை செய்கிறாங்க. கங்கைமரன் மியூசிக் போடுறாரு, எம்எஸ் ஐயா பாடுறாங்க, கணேசன் நடிக்கிறாரு. அதேமாதிரி எங்கள் ஊர் படத்துக்கு 2வது படத்துலேயே செண்பமே செண்பை பாட்டு நானும் பாடுறேன், யசாதியும் பாடுது, ரேகாவும் பாடுது. ஒரு பாட்டை 3 கேரக்ட் பண்ணி 3 தடவை ஃபுல் பாட்டு பாடி ஒன்று ஒரே படம் எங்கள் ஊர் பாட்டு. அது ரேகாவுக்கு பெருத்த யோகம். ஆசா பாஷா பாடி போயிடுச்சு, ஹிந்தி ஆர்டிஸ்ட். டைம் அமைகிறது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் இளையராஜா சாருக்கும் மிகப்பெரிய உறவு. ராஜான்னு அமரனை பொறுத்துங்க அமரன் நான் படிக்கிறேன் அங்கே பால. ஆனால் அமரன்னா சும்மையிலே தெரியும் எங்கள் டைரக்டர் அப்போ இருந்தே படிக்கிறேங்க. அப்போ அமரன்னா ராஜானா அண்ணன் அமரன்னே சொல்லுவேன். அண்ணனுக்கு தம்பி நீங்கள், உங்கள் தம்பி நான் மறந்த கூடாது. அவர் கூட போகிற என்னமோ அது ஒரு மனசில் அப்படி வருது. அதனால் அவர் வந்து வருஷம் பார்ப்பேன். அப்புறம் அவர் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு லெஜண்ட் உண்மையிலேயே. நீ யாருங்க பண்ண முடியும் 1000 படம் சொல்லுங்கள். நீ என்ன தான் நீ டெக்னிக்காக பண்ணுங்க சார், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. 1000 படங்களுக்கு 1000 படம் நினைக்கிறேன். எத்தனை ஹிட்டு, அத்தனை பேர் ஹிட்டு. அது பார்த்தா ஓடிட்டு. இப்போ கொஞ்ச நாளா சார் மேல ஒரு சில விமர்சனங்கள் போகுது, இந்த பாட்டுக்கு உரிமை கோர்றது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அது அப்படி கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து நம்ம கூடாது. நீங்க ஏன் போறீங்க? ஓகே, நீங்க ஏன் போறீங்க? அவர் இந்த கேரக்டர் இப்படின்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ நானே எனக்கு எவ்வளவு கேட்டாங்க டிவி ஒன்று, நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். எதை சொல்லுவேன்? இப்போ இந்த சாமி மேடம் ஓடுற நேரம் ரொம்ப பேசுகிறேன்னா ஒன்றுமே சும்மா காத்துக்கிட்டு எந்த பேசுகிறேன் நான். அப்போ என்னுடைய கேரக்டர்னா ஒரு படம் வரட்டும், வந்தால் இப்போ தைரியம் பேசாமல். அது மாதிரி விமர்சனம் வரத்தாங்க செய்யாது. எப்பவுமே வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் ஆடா மாதிரி. எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர், ஒரு 7 பேர் வந்து பிடிச்சாலும் 3 பேருக்கு பிடிக்காது. ஒரு 4 பேருக்கு பிடிச்சாலும் 7 பேருக்கு பிடிக்காது. 7 பேருக்கு பிடிக்காது, 4 பேருக்கு பிடிக்கும். இப்போ கணக்கு இருக்குது. அதனால் அவங்க கேரக்டர்ஸ் அவங்க இல்லை. இப்போ தான் அப்போ இருந்தே அப்போ இருக்கிறபடி இப்போ கிளப்புறாங்க புதாரமாக. இசை என்பது எல்லாமே வருதாங்க. என்ன தான் பாட்டு பாடினாலும் வெறுமனே பாடி பாருங்க. பொண்ணை போலாத்தா, இனப்பத்தை போட்டா, அது இனப்பத்தை ஆத்தா, கஞ்சிரத்தம் பார்த்தா, இது எப்படி? இது கவிதை, இது பாட்டு வரி. ஆனால் அதை பொண்ணை போல ஆத்தா அப்போ தான் அது சுகுதி சேருது. நீங்கள் வெறுமனே பொண்ணை போலாத்தா, இனப்பத்தை போட்டா, அடி இனப்பத்தை ஆத்தா, கஞ்சிரத்தம் பார்த்தானா அது வரி. ஆனால் அதில் டிங் 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 தான் மியூசிக் கொடுத்து பொண்ணை போல ஆத்தா என்ன பெற்று போட்டா அதுதான் வா நிற்க. அது கரெக்டாக உனக்கு அந்த வரிக்கு பொண்ணு என்ன போகுது? பஸ்ஸாக போகுது, ட்ரெயின் போகுதா? இல்லை, மியூசிக் போகுது. அந்த அளவுக்கு உயிரோடு கொடுக்காத இசை, வெறும் வரி மட்டும் வரும். நாங்கள் டைலாக் பேசுகிறோம், சும்மா நீங்கள் ஒன்றும் ரீரிகார்டிங் இல்லாமல் பாருங்கள். ஃபைட் இருக்குல்ல, நீங்கள் ரீரிகார்டிங் ஃபைட்லாம் பாருங்கள், எஃபெக்ட் போடாமல். ஃபைட்டு பேக்கும் போடாமல் ஃபைட்டு பாருங்கள், ஃபைட் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபைட்டுக்கு எஃபெக்ட் போட்டு போட்டாலும் கொஞ்சம் ஓரம் இருக்கும். ஆனால் அந்த ஃபைட்டு போட்டுவிட்டு அதையும் பாருங்கள், அந்த ரீரிகார்டிங்கை போட்டு பாருங்கள், அது ஃபைட் எஃபெக்டாக இருக்கும். நான் சின்ன அதெல்லாம் கம்மி அது மியூசிக் அப்படி ஓட்டுவோம். ஃபைட்டில் டவன் அடிப்போம், பயங்கரமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதாவது மற்றவங்களுக்கு என்ன நினைக்க முடியல, நமக்கு வந்து ஒரு உடன்புறவா சகோதரர் தான் எனக்கு. எனக்கு அதனால தர முடியும், எனக்கு லைஃப் இருக்குல்லங்க. இப்போ இந்த படம் சாமானியம் கூட போட்டால் முதல்ல இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்ல பாருங்கள், நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸு பாட்டை எதிர்பார்ப்பாங்க, நீ பாட்டே இல்லாமல் படமாக கொடுத்துருக்கேன்னார். அப்போது அவருக்கு என்ன இருக்குது? இப்போ ஒரு படத்தை பார்த்து 2 பாட்டு அவராக போட்டார். ஸோ அவரும் இல்லை அதை மாற்றணும். நம்ம அடுத்து வா ஒரு 6 பாட்டு சூப்பராக போட்டு தரேன், நீ பாருங்க அப்புறமா கூப்பிடுன்றாரு. அதனால் அதெல்லாம் அந்த காம்பினேஷன்ஸோ கலைவாணி சரஸ்வதி அவர் குரலை வரலை இருக்குங்க. அது என்ன இன்றைக்கி நிற்கிறார் இல்லைங்க. கண்டிப்பாக சார். கூட அந்த எத்தனை பேர் மியூசிக் வந்தாங்க. அப்போ போட்டு அப்போ ராமராஜ் வந்து இவ்வளோ பீக்கில் இருந்தாலும் நான் என்னுடைய பயணமே 4 வருஷம் தானே, ஒன்லி 4 இயர்ஸ். 86 படம் வெளியாச்சு. 87, 88, 89, 90 இந்த ராமராஜ் தான் இன்னை வரைக்கும் பேசப்படுறோம். உங்களுக்கு என்ன காரணம்? உங்கள் காலகட்டத்தில் இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருக்கிற சினிமாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ இருக்கிற சினிமா துறை வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? சினிமா அப்படியே இருக்கு, ஓகே, அது மாறலாம்.
சினிமா ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க காரில். படம் தயாரிக்கிறது கவுன்சிலர், தயாரிப்பு கவுன்சிலர், இது வரைக்கும் ஒரே ஒரு லெட்டராக போட்டிருப்பானா, இப்படி என்னதுவா தாங்கள் எவ்வளோ பேர் இந்த படம் எடுத்தீங்க, பிரமாதமாக இருக்குது, இதே மாதிரி எடுங்க, இப்படிக்கே போட்டு ஒரு ஊரை போட்டு போட்டால் 2 இயர்ஸ் தயார் பசங்க மெட்ரஸ்லாம் போயிடும். போடுறது போட மாட்டான். வருவான், பிடிச்சிச்சின்னா பார்த்துட்டே இருப்பான், ஏதோ பிடிக்காம போயிடுவான். அவன் முடிவுன்றது அவன் தான். சினிமாவுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம காசு வாங்கி வேலை செய்கிறோம், அவன் காசு கொடுத்து படம் பார்க்குறான். சினிமாவுக்கு நம்ம காசு வாங்கி வேலை செய்கிறோம், அவன் காசு கொடுத்து படம் பார்க்குறான். அவனை திருப்திப்படுத்தணும், நம்பர் 1. சினிமாவுக்கும் நாளைக்கு போக நான் பேசி டிக்கெட் பேசியிருக்கீங்கல்ல. இப்போது இப்போ இருக்க சினிமா தேட்டரில் இங்கேருந்து இப்படி போகுது, இப்படி தான் உட்காருவாங்க. இந்த டிக்கெட் வந்து ஹைட் எங்கள் ஊருக்கு 1 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் தான் 90 இயர்ஸ், 70 இயர்ஸ், 40 இயர்ஸ், 30 இயர்ஸ். இப்போது தேட்டர் பார்க்கும்போது எப்படின்னா 30 இயர்ஸ்க்கு தரடிக்கிட்டு இப்படி தான் பார்க்கணும். இப்போ நாங்கள்லாம் ஹவுஸில் ஓவரில் விடும்போது படத்துக்கு படம் பார்ப்போம், இப்படி பார்ப்போம் தரைய. ஆனால் அங்கேயே ஐக்கியம் இப்படி ஜம்முன்னு பார்ப்போம். இது சினிமா. அதுக்காக என்ன சொன்னால், நீங்கள் 150 ரூபா ஒரே டிக்கெட் ஆக்குறீங்கன்னா இங்கே எப்படி பார்க்குறோம் 150 ரூபா, அங்கேருந்து இது 150 ரூபா ஒன்றா இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கூட பேசுகிறேன், எங்கள் தேட்டரில் 50 ரூபா குறைச்சி அருமையாக போயிட்டு கூட்டம் வந்துட்டாங்க பொம்பளைங்க. தேட்டர் ஓனர் சொன்னேன், சார் இது வரைக்கும் 10-15 வருஷம் லேடிஸே வரலைங்க, கூட்டம் வட்டமாக போயிட்டு லேடிஸு. அப்புறம் அவர் என்ன கோரிக்கை எழும்போது ஒரு 50 ரூபா டிக்கெட் 50 ரூபா குறைச்சி சார், எல்லா டிக்கெட் 50 ரூபா ஃபுல்லாகி போயிட்டுருக்கு இப்போ. அதான் உண்மை தானே. ஆனால் இது வந்து சினிமா. எப்படி நீங்கள் சினிமாவில் போக விஐபி மேலே போகும். ஆனால் நாடகம்ன்றது முன்னால் ஒரு விஐபி, போக லாஸ்ட் லோ கிளாஸ். கண்டுக்கலாம் உங்களுக்கு. இந்த நாடகத்தை சினிமாவுக்கு நான் பார்த்து அனுபவம். நாடகம்ன்ற ஃப்ரண்டில் போக நேரடியாக பார்க்குறது, சினிமாங்கிறது லாங்கில் போகும். ஸோ லாங்கில் 200 ரூபானா அதுக்கு சென்டரில் வர 150 ரூபா, இங்கே 100 ரூபா. முன்னாலங்க 3 சீட் இருக்குங்க, திறக்க கிட்ட இப்படி பார்க்குறது. அவனுக்கே நீ வாங்குறீங்க. அந்த லேடிஸு குழந்தைகள் வந்து பார்க்கணும்ல, அவங்க வீட்டில் பார்க்குறீங்க. நாகரிகம் மாதிரி போச்சு. மாவாட்டுறாங்களா? இல்லை. கரையில் போட்டுறாங்க. அம்மி அடிக்கிறாங்களா? இல்லை. மிக்சியில் போட்டுறாங்க. கம்மாய்க்கு போகிறாங்களா? இல்லை. இது வாஷிங் மிஷின் போட்டுறாங்க. எல்லாம் வந்துருச்சு டெக்னிக்கலாக. இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்த ஒரே ஒரு வேலை வந்து நல்லா குளித்து உன்னை போட்டு கல்லாம் சாம்பல் போய் காய வச்சுட்டு அழகாக சடை பண்ணி போட்டு போகிறது ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ அதையும் கரைச்சி அப்படியே குளிச்சுனா கிளம்பிடுவாங்க, வேலையை கிளம்பிடுறாங்க. ஸோ எல்லாமே மாறி போச்சு இல்லைங்களா? எல்லாம் ஸ்டைல் மாறி போச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி எத்தனை நாள் இவங்க டிவி பார்க்குறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த கொஞ்சம் வயதானவர்கள் போக வந்து ஒரு மனசு ரிலாக்ஸாக போகணும், இயற்கை காற்று வாங்கணும், சினிமாவுக்கு போகணும்னா எப்படி போவாங்க? ஒரு அம்மா எனக்கு சுத்தம் விராசா உன் படம் வந்து பார்க்கணும்ப்பா, டிக்கெட் 150 ரூபா வாங்குறாங்கப்பா, 150 ரூபாய்க்கு நாங்கள் என் பிள்ளை என் பேத்தி வச்சா நாங்கள் 1000 ரூபா எங்கேப்பா போவோம் அப்படின்ச்சு. அது சொன்ன முதலாட்டா உடனே 50 ரூபா கிட்ட இன்னும் போகிறோம். 50 ரூபா 4 விஷயம் வந்துடுவாங்க. நான் சொல்கிறேன் 200 ரூபா ஆக்கி 5 பேர் பற்றி சொல்கிறேன் என்கிட்ட 200 ரூபா கிட்ட 150 சொல்லிடல, 7 பேரை ஓட்டுறான், 10 பேரை ஓட்டுறேன். ஏன்னு சொல்கிறேன், எதுக்கு வேணும்? முன்னால் ஒரு 3 சீட்டுக்குள்ள ஒரு 50 சீட்டு அவங்க 50 ரூபா கொடுத்துக்கின்றேன். இப்போ எனக்கு நான் சொல்லலாம், எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிக்யூட்டிவ் தேட்டர் வச்சுருந்தேன். நடிகர், டைரக்டர் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அதனால் என்னென்னா ஒரே இதை போடாமல் அது வந்து ஒரு சில படங்கள் கிடைக்கிறீங்க பெரிய பெரிய ஆளுகள் அவங்களுக்கெல்லாம் கூட வந்துடும். ஆனால் பெண்களும் குழந்தைகள் வந்து பார்க்கணும்னா அவங்களும் வர முடியலை. அவங்க ஒரு மீடியம் இருப்பாங்க, சம்பாதிக்கிறோம் பிஎன்சின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன வரப்போகுது, ஒரு குழந்தை 2 கூட 100 ரூபா, 2 பேர் 4 ஒரு 200 ரூபாய் முடிஞ்சு போகும். இதே நீங்கள் 4 கூட்டினா 600 700 ஆகும். உள்ளே சாமான் 1000 ரூபாய், 1000 ரூபா வேணாம்ப்பா, டிவியில் பார்த்துவோம் உட்காந்துறான். ஸோ இதை வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த மூலமாக சொல்கிறேன், நான் தமிழக முதலமைச்சர் நிச்சயம் தலையிடலாம். ஏன்னா நமக்கு முக்கியம் வந்து பெண்கள், நம்ம பெற்ற தாய் தான். அப்பா காரணமாக இருந்தாலும் பெற்ற தாய் சொன்னால் தெரியும் அப்பா வளரும்போது. அது மாதிரி பெண்கள், இந்த குழந்தைகள், குடும்பங்கள் திரையரங்கு வர வைக்கிறது முடியும். ஏன்னா இங்கேருந்து லேண்டர் அனுப்புகிறோம் சந்திராயனுக்கு, அந்த பவர் நம்மகிட்ட இருக்குது. அப்படின்னு போய் தேட்டர் வர வைக்க முடியாதா? ஆனால் அவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் அசிங்கமாக ஆபாசமாக அதுக்கு போட்டால் அவன் வரமாட்டான். ஸோ கோழி முதல்லையா முட்டை முதல்லையான பதில் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி இவங்க வராதனால இப்படி எடுக்கிறோமா, இல்லை நம்ம இப்படி எடுக்கிறனால வரமாட்டாங்கன்னும் போது அதில் தான் சில விஷயம்னா அந்த காலத்தில் எல்லாமே பண்ணாங்க. எல்லோரும் மாற்றாமல் பண்ணாங்க. ஏபி ராஜனா புராணப்படத்தை பண்ணார், ஜெய்சங்கர் சாரா ஜேம்சன் பண்ணார், ரவிச்சந்திரனா ஒரு ஜனநாயகமாக பண்ணார், தலைவர் எம்ஜிஆர் ஜனநாயகம், சிவாஜி சார் ஆல் கேரக்டர்ஸ் பின்னி எடுத்து பெடர் எடுத்துருவார் ஆக்டிங், சிவகுமார் முத்துராமன்னா ஃபேமிலி சமாஜங்க குடும்பங்கள் போகுது ஒய்ஃபு குழந்தைங்க இப்படி தனியாக பிரித்தாங்க. லட்சுமி அடிக்கிறா வீர வசங்கள் பேசி ஒரு காலகட்டம் இருந்ததில்ல. அது மாதிரி இப்போ என்னன்னா இந்த மக்கள் ரசிகர் வந்து இப்படி பிரித்து விடணும். ஒரு முன்னால் ஒரு 50 ஒரு 60 70 சீட் 100 சீட் 50 ரூபா,
இந்த 50 ரூபாய் குறைக்க 100 இதில் ஏற்றிருக்கின்றேன். உங்களுக்கு கிராஸ் வந்து 10,000 உங்கள் தேவை வந்து எல்லாம் போட்டால் 10,000 ஃபுல்லானா இதை குறைக்கிற ரூபாயை இதில் 50 ஏற்றிக்கின்றான்னு கொடுத்துருவான். ஏன்னா நீ பிளாக் டீக்கு 500 1000 2000 3000 போகிறான்ல. ஆமாம். அப்போ 200 வாங்குறேன் 150 200 போயிடுவாங்க. ஏன்னா அவன் வசதி இருக்குது 150 வரான். நீ ஒட்டு மொத்தமாக போடும்போது என்னன்னா அங்கே வந்து அவனுக்கு தெரியும் படம் வந்து பார்ப்பான் படம் போயிடும். ரசிகளை வந்து என்னுடைய ரசிகர் இருந்தாலும் படம் நல்லா பார்க்க மாட்டான்.